ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நவராத்திரி ஸ்பெஷல் 9 நாள் 9 வகையான பிரசாத வகைகள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் 5 வகையான சுண்டல் வகைகள், 3 வகையான கலவை சாதம், ஒரு ஸ்வீட் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பிரசாதம் எல்லோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 6 காஞ்ச மிளகாய் அதாவது மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு எள்ளு வெடிக்கிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது. ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம நல்லா வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கணுங்க. இந்த பவுடர் வந்து நம்ம புளியோதரைக்கும் பயன்படுத்தலாம், எல்லோதரை அதாவது எள் சாதத்துக்கும் பயன்படுத்தலாங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நீங்க மிக்ஸில பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எள் சாதம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு வத்தல் வந்து உடைச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை வாசனைக்காக. அது கூடவேவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து இந்த மாதிரி பொரிச்சிருங்க. இந்த மாதிரி பொரிச்சிட்டு நம்ம இன்னைக்கு 2 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கிறேன் நான். இது வந்து பொன்னி ரைஸுங்க. குக்கர்ல வந்து நல்லா வேக வச்சுட்டு ஆற வச்சுருங்க சாதத்தை. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்ப நம்ம மிக்ஸில போட்டிருந்த பவுடரை வந்து எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்ட்லா வந்து மிக்ஸ் பண்ணிருங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் எல்லோதரை அல்லது எள் சாதம். இது கூட வந்து வேர்க்கடலை இல்லாட்டி முந்திரி பருப்பு இப்படி எதுனாலும் நம்ம வந்து சேர்த்துக்கிடலாங்க. நம்ம இஷ்டம்தான். இதுல சேர்த்துருக்கிற பொடி வந்து நம்ம புளியோதரைக்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம முதலாவது பிரசாதம் எல்லோதரை ரெடி பண்ணிட்டோம். இப்ப 2வது பிரசாதம் புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால தான் புளியோதரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை வாசனைக்காக, ஒரு சிகப்பு மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கருகிராம வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு அதை சேர்த்துருங்க. அது கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துல ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லோதரைக்கு செஞ்சிருந்தோம் இல்லையா பொடி, அந்த பொடியை 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு திருப்பி நல்லா வந்து கலந்துருங்க. இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்றதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த பதத்துல வந்து இருக்கணும் புளியோதரை குழம்பு. அப்பதான் வந்து கலக்கிறதுக்கு வந்து வசதியா இருக்கும். இப்ப பாருங்க, இது சரியான பதம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம புளியோதரை கலந்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன்ல 2 கப் அளவுக்கு வந்து நான் வடிச்ச சாதம் எடுத்திருக்கிறேன். சாதத்தை நல்லா வந்து நீங்க ஆற வச்சுக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளால நல்லா வந்து உதுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி பண்றதுனால சாதம் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இது கூட தேவையான அளவுக்கு புளியோதரை குழம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி ஒண்ணு போல கலந்து விட்டுறணும். இப்ப இந்த குழம்பு வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா மோர் தென் 1 மந்த்துக்கு மேல நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். கெட்டு போகாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டன்டா நம்ம எப்பனாலும் புளியோதரை வந்து செஞ்சுக்க முடியும். இப்ப பாருங்க, நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் புளியோதரை 2வது பிரசாதம். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப 3வது பிரசாதம் தேங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூட வாசனைக்காக கருவேப்பிலை, காரத்துக்காக ஒரு சிகப்பு மிளகாய் இந்த மாதிரி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் தான் நம்ம காரத்துக்கு சேர்க்கிறோம் இதுல. இப்ப இதை நல்லா கருகிராம தாளிச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெயில இந்த மாதிரி நம்ம தாளிக்கிறதுனால தேங்காய் சாதம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப இது கூடவேவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான தணல்ல வாசனை வர்ற வரைக்கும் இதை லேசா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப வந்து கருகிடக்கூடாதுங்க. லேசா அப்படியே வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போதும்.
இந்த மாரி வதக்குனதுக்கு அப்புறமா 2 கப் அளவுக்கு சாதம் நான் எடுத்திருக்கிறேன் இன்னைக்கு. இது வந்து குக்கர்ல நல்லா சாதம் பண்ணிட்டு, அத நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டிலா இந்த மாரி வந்து அந்த தேங்காயோட மிக்ஸ் பண்ணிருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் சாதம். தேங்காய் துருவல் போட்டதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாகும். அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, பழையபடியும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்கங்க. நம்ம இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். தேங்காய் சாதம். இந்த தேங்காய் சாதம் வந்து 3வது பிரசாதமா நான் செஞ்சிருக்கிறேன். அடுத்து 4வது பிரசாதம்ங்க. ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் ஒரு 5, 6 கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் இத நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்ப வந்து இத வேற ஒரு பவுலுக்கு வந்து மாத்தி வச்சுருங்க. மாத்திட்டு பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பேன்ல வந்து நெய் இருக்கு. அந்த நெய்ல வந்து நானு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேங்க. இப்போ 1 கப் ரவைக்கு வந்து நான் எந்த அளவு தண்ணி ஊத்தணும்னு சொல்றேன். இப்ப இத வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடணுங்க. ரொம்ப கருகிரக்கூடாது. இப்போ 1 கப் ரவைக்கு வந்து 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தணுங்க. இது வந்து நான் அளந்த ரவ கப்னுடைய கணக்குப்படி இப்ப நான் 2 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கிறேன். இந்த தண்ணீல வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு வந்து கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் லைட் மஞ்சள் கலர் இருக்கிற மாரியான பவுடர் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டத நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப இது வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரவையில வந்து கலந்துக்கிடணும். அப்படி செய்றப்ப வந்து கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. இப்ப பாருங்க ரவ ஸ்டவ்வ வந்து நான் ஆஃப் பண்ணியே தான் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த தண்ணிய வந்து நான் இதுல ஊத்திட்டேன். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இந்த ஸ்டவ்வ வந்து ஆன் பண்ணணுங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இந்த மாரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாரி செய்றதுனால கேசரி வந்து கொஞ்சம் கூட கட்டி தட்டாம நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்ப இந்த மாரி கலந்துட்டு, இத வந்து நம்ம ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து மூடி வச்சிரணுங்க. மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வந்து வேகணும். ஸ்டவ்வ வந்து மிதமான தணல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து அடி பிடிக்காது. இப்ப பாருங்க 5 நிமிஷம் ஆயிருச்சு. நான் மூடி ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க கொஞ்சம் கூட கட்டி தட்டல. ரவ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நானு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு வந்து 1 கப் சர்க்கரை வந்து இனிப்பு கரெக்ட்டா இருக்குங்க. நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா வேணும்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து இத நம்ம நல்லா வந்து கலந்துறணும். இது கலந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிடணுங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. இது இந்த சூட்லயே வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். இப்ப இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, இத நல்லா வந்து கலந்து விட்டுருங்கங்க. நம்ம ஏற்கனவே ரவைய வந்து நெய்ல வறுத்திருந்ததுனால ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் கேசரி. இப்ப இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நல்லா பழையபடியும் கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ரவா கேசரிங்க. இப்போ நம்ம 5வது பிரசாதம் என்னன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நானு ஒரு 5 விதமான சுண்டல் வகைகள் எடுத்திருக்கிறேன். இந்த கப்புக்கு ஒரு கப் அளந்திருக்கிறேன். இது வந்து கரெக்ட்டா 100 கிராம் இருக்குதுங்க. இப்போ நான் 5 வகையான என்னென்ன சுண்டல் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, இங்க வெள்ளை பச்சை பட்டாணி எடுத்திருக்கிறேன். அத 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வெள்ளை கொண்டை கடலைங்க. இது ஒரு நாள் வந்து சுண்டல் பண்றதுக்கு எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து 1 கப் அளவுக்கு தட்டை பயிறு எடுத்திருக்கிறேன். இதுல வந்து நெறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா வந்து பச்சை பயிறு 1 கப் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் வந்து கருப்பு கொண்டைக்கடலை எடுத்திருக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதமா வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, ஒரு நாள் நைட் அப்படியே வந்து ஊற வச்சுருங்க. அதாவது ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறணுங்க. ஊறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மறுநாள் காலையில குக்கர்ல வச்சு ஒண்ணு ஒண்ணா வந்து வேக வைக்கணும். வாங்க இப்ப வந்து முதல் அதாவது அடுத்த பிரசாதம் வெள்ளை கொண்டை கடலை. இத வந்து தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து 4ல இருந்து 5 விசில் வரைக்கும் குடுத்து வேக வச்சுக்கோங்க. தணல் வந்து மிதமான ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம குக்கர்ல வச்சிரலாம். வேக வச்சுட்டேன் நானு. பிரஷர் எல்லாமே அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு கொண்டைக்கடலை. பாருங்க தண்ணியும் வந்து கரெக்ட்டா இருக்குது. இப்ப நான் ஒரு கடலை எடுத்து இந்த மாரி அமுக்கி காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வந்து வெந்துருச்சு.
இப்ப பாருங்க, இந்த பதத்துல வந்து நம்ம வேக வச்சிருக்கணுங்க. இப்ப இந்த தண்ணிய எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு, இத வந்து நம்ம தாளிச்சுக்கிடணுங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு. இப்ப கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா, இது கூட காரத்துக்காக ஒரு மிளகாய் வத்தல் வந்து இந்த மாரி உடைச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து தாளிச்சுருங்க. இது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா வந்து, நம்ம வேக வச்சு வச்சிருந்த கொண்டைக்கடலை வந்து இதுல சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு இத வந்து நல்லா வதக்கிருங்க. பொதுவா எந்த விதமான சுண்டல் நம்ம தாளிக்கிறப்பயும் ரொம்ப நேரம் வந்து அடுப்புல வச்சு வதக்கக்கூடாதுங்க. இப்ப வந்து கடைசில 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு, அத வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். வெள்ளை கொண்டை கடலைங்க. இப்ப இத வந்து வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருங்க. இப்ப நம்ம 6வது பிரசாதம், பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சுண்டல வந்து நல்லா கழுவிட்டு, ஒரு குக்கர்ல போட்டுட்டு மூழ்குற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கிறதுனால இதனுடைய நிறம் வந்து மாறாம இருக்கும். நல்லாவும் இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு 3ல இருந்து 4 விசில் குடுத்து வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க வெந்துருச்சு. பிரஷர் எல்லாமே அடங்கிருச்சு. குக்கர் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க பட்டாணி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சிருக்கணும். இப்ப நல்லா வெந்துருச்சு. கையில அமுத்தி பார்க்குறப்ப வந்து நல்லா ஈஸியா வந்து அமிங்கிதுங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு, நம்ம இப்ப இத தாளிச்சிரணுங்க. வாங்க தாளிச்சிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இந்த மாரி உடைச்சுட்டு, இத நல்லா வந்து பொரிச்சுக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வந்து, நம்ம பச்சை பட்டாணிய வந்து இது கூட சேர்த்துறணுங்க. சேர்த்துட்டு, இத லேசா இந்த மாரி ஒரு பெரட்டு அப்படியே பெரட்டி விட்டுருங்க. அந்த தண்ணி பதம் போற வரைக்கும் லேசா பெரட்டிக்கோங்க போதும். இப்ப இது கூடவேவும் 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இத பழையபடியும் வந்து லேசா ஒரு பெரட்டு பெரட்டிருங்க. அவ்வளதாங்க. போதும். இதுக்கு மேல வந்து ரொம்ப அப்படியும் வதக்கக்கூடாதுங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிரும் இல்லாட்டி. இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம். 6வது பிரசாதம் பச்சை பட்டாணி சுண்டல். இப்ப அடுத்த பிரசாதம் என்னன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த தட்டப்பயிர சேர்த்துட்டு, மூழ்குற அளவு தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, இந்த மாரி கலந்து விட்டுருங்க. இப்ப இது கூடவேவும் நான் பச்சை பயிரும் வேக வச்சுக்கிட போறேன். ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து பச்சை பயிறு சேர்த்துட்டு, அது மூழ்குற அளவு தண்ணி ஊத்திட்டு, அப்படியே உள்ளேயே வச்சுருங்க. இந்த 2 பயிரும் வேகறதுக்கு வந்து ஒரே கால அளவு தான் ஆகும். அதனால நான் ஒரே குக்கர்ல வந்து அப்படியே வைக்கிறேங்க. இந்த மாரி வச்சுக்கலாம் நம்ம. இப்ப அது கூடவேவும் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இத நம்ம வந்து மூடி வச்சுட்டு 2 விசில் குடுத்து வேக வைக்கிறப்ப கரெக்ட்டா வெந்திருக்குங்க. இப்ப வாங்க நம்ம வேக வச்சிரலாம். இப்ப இந்த மாரி ஒரே அளவுல வந்து வேகக்கூடிய பயிர் வகைகள நம்ம ஒரே நேரத்துல வந்து வச்சிட முடியும். இப்ப 2 விசில் குடுத்து வேக வச்சாச்சு. பிரஷர் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, பச்சை பயிறு நான் இப்படி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. நல்லா வந்து அமுக்குறப்ப வந்து ஈஸியா வந்து அமுங்குது பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்ப இத எடுத்து நம்ம தண்ணி எல்லாத்தையும் வந்து வடிகட்டி வச்சிரணுங்க. இப்ப அடுத்து வந்து தட்டப்பயிறு பாருங்க. அதுவும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நான் கையில எடுத்து அமுக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பதத்துல வந்து நம்மளுக்கு வெந்து கிடைச்சிருக்கு. இதையும் தண்ணிய வந்து அ இருத்துட்டு இப்போ வச்சிரலாம். இப்ப பச்சை பயிர தாளிக்க போறேன் நானு. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு, கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா அ வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இத நல்லா வந்து தாளிச்சுருங்க. தாளிச்சுட்டு இப்ப வந்து நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சு வச்சிருக்கக்கூடிய பச்சை பயிர வந்து சேர்த்துக்கிடணுங்க. சேர்த்துட்டு லேசா வந்து இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. அதுல இருக்கக்கூடிய நீர்த்தன்மை போற அளவுக்கும் நம்ம வதக்குனா போதுங்க. இந்த மாரி பெரட்டி விட்டுக்கோங்க. இப்ப வந்து இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசா இந்த மாரி பெரட்டி விட்டுருங்க. அவ்வளதாங்க நம்ம அடுத்த பிரசாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதாவது 7வது பிரசாதம் பச்சை பயிறு சுண்டல் ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க இப்ப 8வது பிரசாதம் தட்டப்பயிறு சுண்டல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அது ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். இப்போ ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அது கூடவேவும் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு மிளகாய் வத்தல் இந்த மாரி உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு, இத நல்லா வந்து தாளிச்சுக்கோங்க. கருகிராம தாளிச்சுக்கோங்க. இப்ப வந்து இது நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வேக வச்சிருந்த தட்டப்பயிர வந்து இதுல சேர்த்துறணுங்க.
சேர்த்துட்டு இத லேசா வந்து ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க. ரொம்ப அப்படியும் குலைவா பண்ணிறக்கூடாது. லேசா பெரட்டுனா வந்து போதும். இந்த மாதிரி பெரட்டிட்டு, நம்ம இப்ப இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போறோம். சேர்த்துட்டு, இப்ப இத பழையபடியும் ஒரு தடவ லேசா இந்த மாரி பெரட்டி விட்டுருங்கங்க. அவ்வளதான். 8வது நாள் பிரசாதம் தட்டப்பயிறு சுண்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இத வந்து நம்ம உடனே வேற ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி மாத்தி வச்சுக்கோங்கங்க. வாங்க 9வது பிரசாதம் கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல நனைய வச்சிருந்த கொண்டைக்கடலைய வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூழ்குற அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு, இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு, இத ஒரு தடவ நல்லா கலந்து விட்டுட்டு, குக்கர் வந்து மூடிருங்க. இது வந்து 6ல இருந்து 7 விசில் வரைக்கும் நம்ம குடுத்து வேக வைக்கணுங்க. அப்பதான் வந்து நல்லா வெந்திருக்கும். வாங்க வேக வச்சிரலாம். இப்ப நான் இது வேக வச்சுட்டேன். பிரஷர் எல்லாமே வந்து அடங்கிருச்சு. இப்ப குக்கர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கடலை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு கடலை எடுத்து நல்லா அமுக்கி காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வேக வச்சிருக்கணுங்க. இப்ப இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். இப்ப இத வந்து தாளிச்சிரணும். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு. இப்ப இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இத நல்லா வந்து தாளிச்சிருங்க. தாளிச்சுட்டு நம்ம வந்து கொண்டைக்கடலைய இப்ப இது கூட சேர்த்துறணுங்க. சேர்த்துட்டு இது லேசா வந்து ஒரு பெரட்டு பெரட்டுங்க போதும். ரொம்ப வந்து அப்படியும் நம்ம வதக்கக்கூடாது. வதக்குறப்ப அந்த தோல் எல்லாமே வந்து ஹார்ட் ஆயிரும். சாப்பிடுறப்ப ரொம்ப இருமலா வந்துட்டு இருக்குங்க. இப்ப இந்த அளவு வதக்கியாச்சு. இப்ப இது கூட 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத லேசா பழையபடியும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம 9வது நாள் பிரசாதம் கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். இத நம்ம இப்ப வேற பாத்திரத்துக்கு வந்து இந்த மாரி மாத்தி வச்சிரலாம். இப்ப நம்ம 9 நாள் 9 வகையான பிரசாதங்கள் ரெடி பண்ணிட்டோங்க. கண்டிப்பா இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்க வந்து மறக்காம எனக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க் யூ.